ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப பக்காவான சைட் டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் வெள்ளை சுண்டலை 8 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சுண்டல் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 7-8 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். 7-8 விசில் வந்துடுச்சு. நான் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சுண்டல்லாம் நல்லா வெந்திருக்கு. 1/4 பாகம் சுண்டலை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு திருகின தேங்காய் சேர்த்துக்கலாம். 4 முந்திரி பயிர் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது அரைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். சன்னா மசாலா செய்கிறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 3 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2 பச்சை மிளகாவையும் கீரி போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதனோட 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடுங்க. 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன், அந்த பேஸ்ட்டு இதனோட ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர வதக்கி எடுத்துக்கோங்க. இதனோட வேக வச்ச ஒயிட் சன்னாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாம் ஏற்கனவே சன்னா வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதை மறந்துடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், வெள்ளை சுண்டல் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். நறுக்கி வச்ச மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கசூரி மேத்தியை நல்லா கைகளால் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. சன்னா மசாலா இப்போ ரெடி ஆயிருச்சு. பூரி சுட்டு எடுத்துக்கலாம். பூரி சப்பாத்திக்கெல்லாம் சன்னா மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாஃப்டான பூரியோட டேஸ்ட்டான சன்னா மசாலாவை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.